இன்னைக்கு வந்து மாட்டு பண்ண திடீர்னு அம்மா உங்களுக்கு பன்னீர் பரோட்டா பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நேரத்தில் எல்லாமே ஐயங்கார் ஸ்டைல் தான், அதனால் வந்து பன்னீர் பரோட்டா பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்கை யூஸ் த லிமிட் 7630. பன்னீர் பரோட்டாவில் மெயினாக கோதுமை மாவு கொஞ்சம் பொருள் உப்பு போட்டுண்டு பிசிஞ்சு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஓமம், அஜ்வைன் அப்படின்னு சொல்லுவாள் ஹிந்தியில், ஓமம், உப்பு, பெருங்காயம், இஞ்சி. மீதி எல்லோரும் பூண்டு போட்டுப்பா, வெங்காயம் போட்டுப்பா. நான் பூண்டு வெங்காயம் போட மாட்டேன், இஞ்சி அரைச்சி போட்டுப்பேன். இது எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி வச்சுட்டு அதில் அந்த பன்னீர் எடுத்து நல்லா உதுத்து போட்டுருணும். போட்டுன்ட்டு கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துட்டு அதில் உப்பு போட்டு பிசிஞ்சுண்டு அதே மாதிரி ஃபில்லிங் பண்ணி மேல் கொண்டு ரொட்டி இடுற மாதிரி இட்டு முதல்ல வந்து ட்ரையாக 2 பக்கம் திருப்பி போட்டுன்ட்டு தளிவான உடனே திருப்பி போடணும். 3வது தடவை போட்டு நெய்யை குத்தி இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான் பன்னீர் பரோட்டா. அதுக்கு தொட்டுக்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சாமான்களை அரைச்சிண்டு அதை மாவில் போட்டு பன்னீரோடு சேர்த்து பிசுறாமல் இருந்தால் அதுதான் தொட்டுக்கிறதுக்கு. ஓகேவா? வாங்கோ, நம்ம இன்னைக்கு ஐயங்காராத்து பன்னீர் பரோட்டா பார்க்கலாம். இஞ்சி, ஒரு சிட்டிக்கை பெருங்காயம், ஓமம் 1லேருந்து 2 டீஸ்பூன். பொதுவாக பிளைன் பரோட்டா பண்ண ஓமத்தை மாவில் பிசைஞ்சுப்போம். இங்கே நான் உள்ள ஓமம் போடுறதுனால நான் அவ்வளோ பிசைஞ்சிக்கல. பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு போட்டுப்பா, நான் பூண்டு போடலை, உப்பு. இது வரைக்கும் நாங்கள் இப்போ போட்டுண்டு இதெல்லாம் அரைச்சிக்கணும். அப்புறம் வழக்கமாக ரொட்டி மாவு பிசிற மாதிரி பிசிஞ்சு அதில் பன்னீரை உதுத்து போட்டு உள்ளே வச்சு ஃபில்லிங் ஆட்டம் நம்ம ரொட்டி இடணும். ஓகேவா? இப்போதைக்கு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிப்போம். எல்லாமே ட்ரையாகவே அரைச்சிட்டுலாம், இல்லாட்டா ஒரு அம்மி கழுவி சின்னதாக இருக்கும்ல அதை போட்டு இப்படி இடித்து எடுத்துட்டுலாம் நம்ம. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா போட்டு 1-2மா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பரோட்டாக்கு மாவு போட்டுக்கிறோம், பிசிஞ்சுக்கிறோம். உப்பு மட்டும்தான். எண்ணெய் குத்திக்கலாம், எண்ணெய் குத்தாமையும் பிசிஞ்சிக்கலாம், எண்ணெய் குத்திக்கவும் குத்திக்கலாம். ஓகேவா? நம்ம இஷ்டம். நான் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கிறேன். இஷ்டமான ஜலத்தை குத்தி பிசிஞ்சுக்கணும். மாவு தொளதளன்னு தான் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இட முடியும். டைட்டாக வச்சுட்டா பூரணம் வெளியில் வந்துடும். ரொட்டி மாவோட கொஞ்சம் தொளதளன்னு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறின விட்டு பண்ணோம்னா ரொம்பவே நல்லா வந்துடும் இடுறதுக்கு. இப்படி ஒரு ரொட்டி கல்லையும் வச்சு நல்லா மூடி வச்சுடலாம் ஒரு 10 நிமிஷம். பன்னீரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஆனால் விட்டு இதை எப்படி நம்ம கிரேட் பண்ணிட்டுருணும். இப்படி உதுத்தும் போட்டுலாம் நல்ல பொடியா, இல்லையா கிரேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பன்னீரில் நான் வந்து மிர்ச்சிக்காய் தேய்ச்சா எப்படி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எப்படி கலந்து வச்சுட்டுருணும். பன்னீர் காமிச்ச வஸ்துக்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு 1-2மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருணும். இது மாட்டு பொண்ணு ஸ்பெஷல். கல்லை போட்டுண்டு தோசைக்கல்லை அடுப்பை ஹையில் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு ரொட்டி இட ஆரம்பிப்போம். ஓகேவா? பத்து நிமிஷம் ஆயிடுத்து. இதை நல்லா மசிஞ்சு பிசிஞ்சுப்போம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா மசிய கட்டில் பண்ணிக்கிறோம். தொட்டுக்கிறதுக்கு மாவு எடுத்துக்கணும். சைடில் நல்ல இந்த மாவில் தொட்டுண்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் இப்படி அகத்திண்டு இந்த பூரணம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் வச்சுருக்கேன், டேபிள் ஸ்பூனால். அதை நல்லா இப்படி உள்ளே போகிற மாதிரி பூரணம் மட்டும் உள்ளே அடைச்சிடணும். ஃபுல்லாக உள்ளே போயிடணும். இங்கே அடுப்பில் புகை வந்துருத்து. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஜலத்தை தெளித்து பார்த்துட்டோம்.
ஜலமுன்னா சவுண்டு வந்துடுத்து. இப்போ சின்னதாக்கிக்கலாம் நம்ம அடுப்பு கல் காஞ்சி போடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை எப்படி எடுத்துட்டு தன்னை இப்படி மூடி மறுபடியும் இதை வந்து வட்டிலாட்டம் பண்ணிக்கணும். அப்பளாத்து வட்டிலிடுறோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் மாவில் நல்லா பெரட்டிண்டு இப்படி பூர்ண வெளியில் வராமல் நல்லா நம்ம இட்டுக்கணும். முதல்ல ஆர்டினரியாக தளிகை பண்ணிட்டுருணும். அதுக்கப்புறம் கடைசியில் நெய்யை குத்தி இறக்கிடணும். நல்லா உப்பி வருது பாருங்க, இதே மாதிரி உப்பி வரணும். ஓகேவா? வரைச்சு திருப்பி போட்டுடணும். ரெண்டு பக்கமும் தளிகை எண்ணெய் விட்டு நெய்யை குத்தி இறக்கிடணும். இப்போ பூர்ணம் பண்ணிக்கிறோம். மாவு கொஞ்சம் தொட்டுக்கலாம். உள்ள பன்னீர் நல்லா சின்னதாக்கின்ட்டேன். அடுப்பை சின்னதும் பெருசுமா நம்ம ஆக்கிக்கணும். நம்ம அடுப்பை ஒரு திட்டமான தீயில எரியணும். அடுப்பு ரொம்ப சின்னதாக இருந்தால் கல்லறில் பட்டு போயிடும், ரொம்ப பெருசாக இருந்தால் காந்தி போயிடும். இதை எடுத்து தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யை மேலேன்னு தரவிடுங்க. அவ்வளோதான், எடுத்து பன்னீர் பராட்டா. சாப்பிடவாம்மா, பராட்டா ரெடி ஆகிட்டு எடுத்துக்கோ. தேச்சா தொட்டுக்கிறியா இல்லட்டா அச்சார் தொட்டுக்கிறியா? எங்கேயாவது ஒரிஜினல் கிட்ட வந்திருக்கா டேஸ்ட்? ஆமா, இதுல தான் நம்ம வெங்காயம் போடல, பூண்டு போடல, அப்புறம் கரம் மசாலா போடல. ஸோ நம்ம ஐயங்கார் டேஸ்ட்டுக்கு ஒத்த மாதிரி வந்துருத்தோன்னோ, அவ்வளோதான். தீய பழைய பிரகாரம் பெருசும் சின்னதுமா பண்ணி பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான். Yes.